ஏற்கனவே இப்போ தான் சொன்னோம் நம்ம சில கேரக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு பரிதாபமே ஏற்படாது அப்படின்னு இன்னொரு சீரியலுக்காக. அதே மாதிரி தான் பாக்யலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா, கோபிநாத் அப்படியே பாவமாக அப்படியே ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி காமிக்கும்போது நமக்கு கோவமும் எரிச்சலும் தான் வருது. ஏன் அப்படின்னா, அவருடைய ஆரம்ப கட்ட ஒரு உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அப்புறம் அது முன்னாள் காதலியை திருப்பி பார்க்குறாரு. இந்த வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஒரு லவ்வே இல்லாமல் இருக்குது. லவ்லெஸ் லைஃப்ல இருந்து வந்து இந்த ஒரு ஈர்ப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணுலாம் வந்து ஒரு மாறினாருங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு எப்படி அதை டீல் பண்ணார், ரெண்டு பேரையும் எப்படி ஏமாத்துனாரு, ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் அவர் செஞ்சார். இப்போ கல்யாணம் பண்ணி நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா பாக்கியாவை நிம்மதி இல்லாமல் வந்து எப்படி ஒரு வில்ல வேலைகள் செஞ்சு ஒரு குரூரமான மனப்பான்மையோடு இருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அவர் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது என்ன, அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது என்ன, பாக்கியா அதை அலோவ் பண்ணுறது என்ன, பாக்கியாவே இப்போ அவருக்கும் சேர்த்து சமைக்க ஆரம்பித்தது என்னங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் சாப்பாட்டை அந்த ஆள் சாப்பிடக்கூடாது அது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கணும். சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அதனால என் சாப்பாடை சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறது என்ன. அந்த மயுவுடைய பிறந்த நாளுக்கு இவங்க போயிட்டு வராங்க, இவர் போகலை, அதை வந்து தடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கேவலமாக இல்லையா அப்படின்னு கேட்காம இருக்கிறது. ஏய் பாக்கியா அமைதியாரு அப்படின்னு சொன்னால் இன்னமும் ஈஸ்வரிக்கு பயந்து நடுங்கி நடுங்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சல் வருது. இதில் இப்போ நல்ல விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ்ல இருந்து ரஞ்சித் அவர்கள் வெளில வந்துட்டார். ஸோ பழனிசாமி இஸ் பேக். இப்போ நம்ம திருப்பி அப்படியே கோபி பாக்கியாவை சேர்த்து வச்சலாம்னு நினைக்கும் பொழுது பழனிசாமியை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த ஆள் கூட சேர்றதுக்கு உண்மையாக வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களோட அருமை தெரிஞ்ச ஒரு ஆளான இவர் கூட பழனிசாமி கூட நீங்கள் சேர்ந்துடலாங்கிற மாதிரி ட்விஸ்ட்டை கொடுத்து பழனிசாமி வந்ததுக்கப்புறம் கோபி கடுப்பாகுதுங்கிறத வச்சு இவங்க இதனாலேயே வந்து மனசு மாறுறாங்க பாக்கியான்னு வச்சா நல்லாயிருக்கும்.